நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆசனம் த்விபாத பீட்டம் இல்லைன்னா சேத்து பந்தாசனம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரம்ப நிலையை நீங்கள் வந்து காலை கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருங்க. ஸோ கைகளை ஷோல்டர் லெவலில் வச்சுக்கலாம். நல்ல கழுத்தை கீழே ப்ரெஸ் பண்ணிடுங்க, சின் டவுன். ஸோ இங்கேருந்து இன்ஹேல் உள்மூச்சு எடுத்துகிட்டே நல்லா முதுகை தூக்க போகிறோம். ஹிப் அப், உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சால் போகிறோம். எக்ஸேல் ஹிப் டவுன். இதில் இன்னொன்று என்ன கவனிக்கணும்னா, முதுகு வலி அப்படின்னு நம்ம இதை செய்யறச்சே ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப தூக்க முடியாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லிஃப்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் தூக்க முடிஞ்சால் போகிறோம். இன்ஹேல் எக்ஸேல் கீழே வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூ டைம்ஸ் ஒரு 2-3 தடவை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணுறச்சே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இன்ஹேல் ஹிப் அப், ஹிப் டவுன், எக்ஸேல். இன்ஹேல் ஹிப் அப், எக்ஸேல் ஹிப் டவுன். நீங்கள் முதல் தடவை செய்யறச்சேவே நல்ல ஹிப்பை தூக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணிடலாம் ட்ரை பண்ணக்கூடாது. உங்களுக்காக வலி இல்லாமல் எவ்வளோ தூரம் இடுப்பை தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கினா போகிறோம். ஸ்லோவாக ஹிப் அப், எக்ஸேல் பண்ணிவிட்டு இடுப்பை கீழே வச்சுருங்க. ஸோ இது த்விபாத பீடம்னு சொல்லக்கூடிய ஆசனம். இதுலேயே என்ன வேரியேஷன் பண்ணலாம், காலை நம்ம தள்ளி வச்சுருக்கோம். கொஞ்சம் உங்களுக்கு முதுகு வலி பெட்டர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நல்லா அதை கிட்ட கொண்டு வரலாம். ஸோ இன்ஹேல் ஹிப் அப். ஸோ இது வந்து கொஞ்சம் நாள் ப்ராக்டிஸ்க்கு அப்புறமா நீங்கள் இதை செய்யலாம். எக்ஸேல் ஹிப் டவுன். ஸோ வலி இருந்ததுன்னா கிட்ட சேர்க்க வேண்டாம். ஸோ இதை மாத்திரம் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஹேல் எக்ஸேல் ஹிப் டவுன். ஸோ இன்ஹேல் ஹிப் அப், எக்ஸேல் ஹிப் டவுன். சில டேஸ் ப்ராக்டிஸ்க்கு அப்புறமா நீங்கள் இதில் கொஞ்சம் ஒரு 5 கவுண்ட்ஸ் ஸ்டே பண்ணலாம். ஒரு பாஸ்டர்லேயும் நம்ம ஸ்டே பண்ண ஆரம்பிக்கலாம். இன்ஹேல் ஹிப் அப், இதில் ஒரு 5 கவுண்ட்ஸ் ஸ்டே அப்படின்னா நீங்கள் மூச்சு உள்ளே எடுத்துகிட்டு வெளில விட தான் போகிறீங்க. மூச்சு பிடிக்கலை. இங்கே ஒரு இன்ஹேல் ஒரு எக்ஸேல், இதே பொசிஷனில் அது ஒரு இன்ஹேல் ஒரு எக்ஸேல்னால் கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட்ஸ் வந்துடும். ஸோ நான் வந்து இது பிகினர்ஸ் ப்ராக்டிஸ்க்கு சொல்கிறேன். எக்ஸேல் ஹிப் டவுன். இன்ஹேல் ஹிப் அப், 1 2 3 4 5, எக்ஸேல் ஹிப் டவுன். இந்த மாதிரி இந்த பாஸ்டரில் நீங்கள் ஸ்டே பண்ண அது பேக் ஸ்ட்ரெங்தனிங் ஆகும். ஸோ உங்களுக்கு பேக் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆச்சுன்னா வலி வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம். பால் போட்டு டீ இல்லாமல் வேறு என்னெல்லாம் குடிக்கலாம்? சுக்கு காஃபி, இப்போ வந்து அந்த சங்குப்பூ டீ இருக்குது, ஹைபிஸ்கஸ் டீ இருக்குது. ஒன்றும் கிடைக்கலையா, ஒரு லெமன் ஜூஸ் கூட பரவாயில்லைங்க. சக்கரை இல்லாமல் ஒரு லெமன் ஜூஸ் வேணும்னா கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் தேனோ இல்லைன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பழமோ அந்த மாதிரி ஈவினிங் டயத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல். அதேமாரி நம்ம முன்னாடி நாளே பிளான் பண்ணி ஊற வச்சு ஸ்ப்ரவுட்ஸ்லேயே சுண்டல் பண்ணால் ரொம்ப நல்லது. இல்லை பிளெயின் சுண்டலாக இருந்தாலும் ஓகே. நவராத்திரிங்கிற மாதிரி நம்ம டெய்லி எவ்ரி வீக் ஆல் 5 days முடிஞ்சால் ஆல் 7 days அந்த ஈவினிங் டயத்தில் சுண்டலையே வந்து நீங்கள் ஒரு வெஜிடபிள் சாலாடோட, இப்போ பேல்பூரியெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, வெஜிடபிள்ஸ்லாம் போடுற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது ஈவினிங் ஸ்நாக் டயத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும், வெயிட்டும் போடாது. அதே மாதிரி உங்களோட நியூட்ரிஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸும் கண்டிப்பாக மீட் பண்ணும். அடுத்தது முதுகு வலிக்கான ரொம்ப ஒரு ஈஸியான ஆசனம் வந்து ஜட்டர பரிவிருத்தி அப்படிங்கிற ஆசனத்தோட வேரியேஷன்.